ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சன் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரோஸ். இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, த நாவலிஸ்ட் ஆஸ் அ டீச்சர். இட்ஸ் ரிட்டன் பை சினுவா அச்சிபி. இந்த சினுவா அச்சிபி பற்றின பயோகிராஃபியை போன வீடியோஸில் பார்த்தோம். இந்த வீடியோஸில் வந்து நாவலிஸ்ட் ஆஸ் அ டீச்சர் அதை பற்றி நம்ம ரெண்டு பகுதியாக பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாவலிஸ்ட் ஆஸ் டீச்சர் வந்து ஒரு பிக்கஸ்ட் எஸ்ஸே மாதிரி. ஒரு டீச்சர் வந்து நாவலிஸ்ட் ஆகலாம், ஒரு டீச்சர் வந்து பிகம் அன் ஐஏஎஸ் ஆர் பிகம் அன் ஐபிஎஸ் அப்படின்ற ரேஞ்சில் வரலாம். ஆனால் ஒரு நாவலிஸ்டாக இருக்கிறவங்க ஒரு டீச்சர் ஆக முடியுமா? இதுதான் இந்த இடத்துல கேள்வி ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ரைட்டருக்கும் வந்துட்டு அவருடைய சிக்னிஃபிகன்ஸ், தனித்துவமான நிகழ்வுகள் இருக்கும், தனித்துவமான தன்மைகள் இருக்கும். இங்கே சினுவா அச்சிபியை பொறுத்த வரைக்கும் தனித்துவமான தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ், ஆப்ரிக்கன் ரீஜன்ஸை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லணும். அதே மாதிரி அவர் எழுதப்பட்ட ஒர்க்குகள் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நாடு முழுக்க அந்த புக்கு வந்து சேல் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னு கேட்டால், ஆப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த டவுன் ட்ராடன் கண்டிஷன்ஸ் ரொம்ப இருக்குது. ஏன் இந்த டவுன் ட்ராடன் கண்டிஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, all the people are suffered and also captured by the westernized cultures and British colonies. The British colonies ஆல் ரொம்ப ஆக்குபை பண்ணப்பட்ட ஒன்று. அதைத்தான் இந்த இடத்துல பார்க்கலாம். The novelist as a teacher, the text line போவோம். The novelist as a teacher, writing of the kind I do is relatively new in my part of the world, and it is too soon to try and describe in detail the complex of relationship between us and our readers. இந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா, இவர் தான் நரேட்டர், இவர் தான் கதை சொல்கிறவரே. ஸோ நரேட்டரே சொல்கிறாரு, நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். அதாவது எழுத்தாளருக்கும் அந்த எழுத்தை படிக்கக்கூடிய படிப்பாளர்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். அது என்ன ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து இப்போ பார்க்கலாம். However, I think I can safely deal with one aspect of this relationship which is rarely mentioned. Because of our largely European education, our writers may be pardoned if they begin by thinking that the relationship between European writers and their audience will automatically reproduce itself in Africa. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆப்ரிக்காவை திரும்ப வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி, ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அவங்களுடைய ஒர்க்ஸை எல்லாத்தையுமே திரும்ப யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கலாம் அது. Now we are moving to the next one. We have learnt from Europe that a writer or an artist lives on the fringe of society, wearing a beard and peculiar dress and generally behaving in a strange, unpredictable way. அதாவது ஒரு யூரோப்பியன் ரைட்டர், நம்ம வந்து எந்த கற்றுக்கிட்டோம் கேட்டிங்கன்னா, யூரோப்பில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க அவங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ், அதாவது வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாடி வளர்த்துக்கிட்டு, ஒரு பெக்குலியர் ட்ரெஸ், அதுக்குன்னே தனியாக தயாரித்த ஒரு ட்ரெஸ், ஒரு பைஜாமாஸ் மாதிரி, ஒரு கோட் ஷூட் மாதிரி போடாமல் ஷேவ் பண்ணிடலாமல் ஒரு அன்கிளீன்டு கண்டிஷனாக இருக்கணும். ஜென்ரலி பிஹேவிங் அ ஸ்ட்ரேஞ்ச், ஒரு புதிராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்மளால் யூகிச்சு பார்க்க முடியாது இவங்க நாவலிஸ்டா, இவங்க ரைட்டரா அப்படின்னு. ஏன்னா சூம்பி போன தலைகொட்ட மாதிரி இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சயின்டிஸ்டாக கேட்பாங்க. அந்த மாதிரி அன்பிரடிக்டபிள் வேல கூட இந்த ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஹீ இஸ் இன் ரிவோல்ட் அகைன்ஸ்ட் சொசைட்டி. இவர் சமுதாயத்துக்கு எதிராக இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயம் வந்து ஒரு நாவலிஸ்ட் இப்படி தான் பார்க்குதா, அதாவது ஒரு தாடி வச்சுக்கிட்டு, அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அப்புறம் வந்து அவரை வந்து யூகிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குதா? அப்படிலாம் இல்லை. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் காமன், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றதான். விச் இன் டர்ன் லுக்ஸ் ஆன் ஹிம் வித் சஸ்பீஷியன் இஃப் நாட் ஹாஸ்டிலிட்டி. த லாஸ்ட் திங் சொசைட்டி would dream of doing is to put him in charge of anything. அதாவது இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இன்சார்ஜாக வைக்கணும்.
நான் வந்து பொறுப்பேற்றுக்கணும், இந்த சமுதாயத்தை திருத்துறதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீமை தான் இந்த சொசைட்டி வந்து கொடுக்குது ஒரு ரைட்டர்ஸுக்கு. ஆல் தட் இஸ் வெல் நோன், which is why some of us seem too eager for our society to treat us with the same hostility or even behave as though it already does. But I am not interested now in what writers expect the society, that is generally contained in their books or should be. இந்த பேராகிராஃபோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்களேன். ஆல் தட் இஸ் வெல் நோன், எல்லாமே தெரியும், ஓகே ரைட், எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு, எல்லாமே தெரியும் அப்படின்னு. விச் இஸ் சம் ஆஃப் அஸ் சீம் டு டூ ஈகர் ஃபார் அவர் சொசைட்டி டு ட்ரீட் அஸ் வித் த சேம் ஹாஸ்டிலிட்டி. சமுதாயம் என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்குதோ, சமுதாயம் என்ன எனக்கு என்ன ட்ரீட் பண்ணுதோ, அதே மாதிரி அந்த சமுதாயத்துக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நாட் இன்ட்ரெஸ்டட் நவ், எனக்கு இப்போ அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன் வாட் ரைட்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் ஆஃப் சொசைட்டி, சமுதாயத்தில் எழுத்தாளர்கள் வந்து இந்த சமுதாயத்திலேருந்து என்ன எடுத்துக்கலாம், சமுதாயம் எனக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறது வந்து ஒரு தப்பான காரியம், அதை நான் வந்து விரும்பவே இல்லை. தட் இஸ் ஜென்ரலி கண்டெய்ன்ட் இன் தேர் புக்ஸ், அதாவது இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்ற விஷயத்த புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுத்தேன்றது தான், நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அதை தான் வந்து பார்க்கணும். ஆனால் இங்கே அந்த ரைட்டர் சொல்கிறாரு, தட் இஸ் சின்வாஜ்பி சேஸ் தட் இஸ் ஜென்ரலி கண்டெய்ன்ட் இன் தேர் புக்ஸ், அது புக்ஸில் இருக்கும். சொசைட்டி என்ன இருக்குது எதிர்பார்க்குது, சொசைட்டியில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் புக்கில் இருக்குது. ஆர் ஷுட் பி. வாட் இஸ் நாட் ஸோ வெல் டாக்குமெண்டட் இஸ் வாட் சொசைட்டி எக்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ரைட்டர். எது வந்து டாக்குமெண்ட் பண்ணப்படாமல் இருக்கிறது, ஸோ வெல் டாக்குமெண்டட், இது வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணல, நல்ல விஷயங்களை வந்து டாக்குமெண்ட் பண்ணாத இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, சொசைட்டி எக்ஸ்பெக்ட் ஆஃப் இட்ஸ் ரைட்டர். சமுதாயம் எழுத்தாளர்களை எதிர்பார்க்குது. அதே டயத்தில் ஐ ஆம் அஷ்யூமிங் அஃப்கோர்ஸ் தட் அவர் ரைட்டர் அண்ட் ஹிஸ் சொசைட்டி லிவ் இன் த சேம் பிளேஸ். நம்முடைய எழுத்தாளர்களும் அவருடைய சமுதாயமும் வாழ்கிறது ஒரே இடத்துல தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி, அவர் வந்து ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவரா? இல்லை, பல சமுதாயங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது, அதில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் எழுத்தாளர், போர் வீரர், அதே டயத்தில் ஃப்ரீடம் ஃபைட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அட்வொகேட்டு, பேரிஸ்டர். ஸோ எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. அந்த டேலண்ட்டை எல்லாம் சொசைட்டிக்கு கொடுத்ததுனால we can consider him, we can call him as father of our nation. ஸோ சொசைட்டியில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் சொசைட்டி திரும்ப நமக்கு கொடுக்கும். I am assuming that our writers and the society live in the same place. I realize that a lot has been made of the allegation that African writers have to write for European and American readers. இங்கே இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்களேன். ஆப்ரிக்கன் ரைட்டர்ஸ், இவர் என்ன அலிகேஷன் வைக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரிக்கன் ரைட்டர்ஸ் அத்தனை பேருமே யூரோப்பியன்ஸுக்கும் அமெரிக்கன்ஸுக்கும் எழுதுகிறாங்க, நாட் ஃபார் ஆப்ரிக்கன்ஸ். ஹிந்து பீப்புள்ஸ் ஆர் ரைட்டிங் ஃபார் ஹிந்துஸ். எத்தனை ஹிந்துஸ் படிக்கிறாங்க? முஸ்லீம் மேகசின்ஸ்லாம் வருது, எத்தனை முஸ்லீம்ஸ் அதை படித்து சொல்கிறாங்க? கிறிஸ்டியன் மேகசின்ஸ், ஏகப்பட்ட கிறிஸ்டியன் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் வருது. அப்போ கிறிஸ்டியன் பேம்ப்ளெட்ஸ்லாம் வருது பார்த்தா ஒன்லி கிறிஸ்டியன்ஸுக்கா? நோ, இட் இஸ் ஃபார் ஆல். ஆனால் இவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள ஆப்ரிக்கன் ரைட்டர்ஸ் யாருக்காக எழுதுகிறாங்கன்னா யூரோப்பியன்ஸுக்கும் அமெரிக்கன் ரீடர்ஸுக்கும். பிகாஸ் ஆப்ரிக்கன் ரீடர்ஸ் வேர் they exist at all are only interested in reading text books. ஆப்ரிக்கன் ரீடர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிருக்காங்களோ, வேர் தே எக்ஸிஸ்ட் அட் ஆல், அவங்கெல்லாம் டெக்ஸ்ட் புக்கை மட்டும்தான் ரீட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி காப்பீஸ் எல்லாம் ரீட் அவுட் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை அவங்க. ஐ டோன்ட் நோ இஃப் ஆப்ரிக்கன் ரைட்டர்ஸ் ஆல்வேஸ் ஹாவ் அ ஃபாரின் ஆடியன்ஸ் இன் மைண்ட். வாட் இஸ் த மீனிங் ஃபார் வேர்ட் ஃபாரின் ஆடியன்ஸ்?
நம்மலாம் மேட்ச் பார்க்கும்போது கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறப்போ ஃபாரின் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது, ஃபாரின்லேருந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்க வைக்கிறாங்க. அந்த மாதிரியா? எஸ், வி கேன் சே தட், அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் அவங்க எழுதின புக்கு, அவங்க எழுதின டெக்ஸ்ட் புக்கு ஆஃப்ரிக்காலே கம்மியாக தான் சேல் ஆகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவருடைய சினுவாச்செபி திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா சுற்றி இருக்கக்கூடிய யூரோப்பியன் காலனிஸில் புக்கு வந்து கம்மியாக தான் சேல் ஆகிருக்கு. ஆனால் ஆல் அரவுண்ட் தட் இங்கிலாந்து அண்ட் அதர் கண்ட்ரீஸ், நான் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸை பார்த்தா அதிகமாக சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், வாட் ஐ do know is that they don't have to. At least I know that I don't have to. Last year, the pattern of sales of Things Fall Apart. சினுவாச்செபி எழுதின திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அப்படிங்கிற நாவல் வந்து சீப்பர் பேப்பர் பேக் எடிஷன் வெர்ஷனில் வெளியே வந்தது. was as follows: about 800 copies in Britain and 20,000 in Nigeria and about 2,500 in all other places. இப்போ இவர் கொடுக்குற சர்வே பாருங்கள். பிரிட்டிஷ் பீப்புள் டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறவங்க, அந்த பிரிட்டிஷ் பீப்புளே வந்து 800 காப்பீஸ் வாங்கியிருக்காங்க இவருடைய திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டை. நைஜீரியன்ஸ், நாட் டு த யூரோப்பியன் ஆஃப்ரிக்கன், நைஜீரியாவில் மட்டுமே 20,000 காப்பி விற்றுருக்கு இவருடைய புக்கு. அதுக்கப்புறமா தான் மற்ற பிளேஸில் பார்த்தா 2,500 காப்பீஸ் விற்றுருக்கு. The same pattern was true also of No Longer at Ease. No Longer at Ease அப்படிங்கிற நாவலும் இதே பேட்டர்னில் தான் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ரீடர்ஸ் ஆர் யங். இவருடைய நாவலை படிக்கக்கூடிய அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு யங் ரைட்டர்ஸ். தே ஆர் நாட் அ ஓல்டு ஒன், தே ஆர் நாட் அ மிடில் ஏஜ்டு ஒன், தே ஆர் யங் ரைட்டர்ஸ். தே ஆர் எய்தர் இன் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் ஹாவ் ஒன்லி ரீசன்ட்லி லெஃப்ட். ஒன்று ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருப்பாங்க, அப்படிலாம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கூலு காலேஜ் ரெண்டையும் முடிச்சுட்டு இப்போ ரீசண்டாக வெளியே வந்தவங்களா இருப்பாங்க. அண்ட் மெனி ஆஃப் தம் லுக் டு மீ ஆஸ் அ கைண்ட் ஆஃப் டீச்சர். அப்படி வெளியே வந்த மாணவர்கள் அத்தனை பேருமே சினுவாச்செபியை ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. நாவலிஸ்டாக பார்க்கல, ஒரு ரைட்டராக பார்க்கல, ஒரு ரெஃபர்மிஸ்டாக பார்க்கல, ஒரு பொயட்டாக பார்க்கல. இவங்க அத்தனை பேருமே இந்த நாவலிஸ்ட், இந்த நாவல் எழுதின ரைட்டரை வந்து சினுவாச்செபியை வந்து ஒரு டீச்சரை தான் பார்க்குறாங்க. தட்ஸ் வை ஹி மென்ஷன் தட் த நாவலிஸ்ட் ஆஸ் அ டீச்சர். ஒன்லி த அதர் டே ஐ ரிசீவ்டு திஸ் லெட்டர் ஃப்ரம் நார்த்தன் நைஜீரியா. இவரே சொல்கிறாரு, எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்தது, நான் அந்த லெட்டரை வந்து நார்த்தன் நைஜீரியாவிலேருந்து ரிசீவ் பண்ணேன். அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அந்த லெட்டரில் என்ன இருந்தது அப்படின்றத இப்போ பார்ப்போம். டியர் சினுவாச்செபி, ஐ do not usually write to authors. இந்த லெட்டர் எழுதினவர் வந்து நான் இதுக்கு முன்னாடி எந்த ஆதர்ஸ்க்கு நான் லெட்டர் எழுதுனதே இல்லை. No matter how interesting their work is, but I feel I must tell you how much I enjoyed your editions of Things Fall Apart and No Longer at Ease. The Things Fall Apart ஒர்க்கையும் No Longer at Ease அப்படிங்கிற ஒர்க்கையும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன். அந்த எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி படித்தேன் அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறேன். I look forward to the reading your new edition, Arrow of God. அடுத்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண Arrow of God அப்படிங்கிற நாவல், அதையும் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன், நியூ எடிஷன். யுவர் நாவல்ஸ் சர்வ் ஆஸ் அட்வைஸ் டு அஸ் யங். உங்களுடைய நாவல் எல்லாமே வந்து எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு அட்வைஸ், நமக்கு நீதி போதனை தரக்கூடியதாகவும் இருக்குது. I trust that you will continue to produce as many of this type of books. நான் நம்புகிறேன் இந்த புத்தகம் மாதிரி நீங்கள் நிறைய புத்தகங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன்னு சொல்லி ரைட்டர் சொல்கிறாரு. வித் ஃப்ரெண்ட்லி கிரீட்டிங்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ், யுவர்ஸ் சின்சியர்லி, புபா எரோ மஃபிண்டி. இந்த ரைட்டர் வந்து இந்த சினுவாச்செபியை பற்றி சின்னதாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு.
இவர் எந்த என்ஜாய் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் நோ லாங்கர் இட் ஈஸ், அதுக்கப்புறம் ஏர் ஆஃப் காட், இந்த 3 புக்கையும் வந்து படிச்சுட்டு, இந்த 3 நாவலையும் படிச்சுட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் லீடர் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு இந்த புக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களுடைய நாவல் எல்லாமே வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு சினுவா அச்செபியோடைய ஒர்க்கை பற்றி. It is quite clear what this particular reader expects of me. இது பேர் தெரியும். இந்த லெட்டர் மூலமாக எனக்கு தெரிய வருது என்னன்னு கேட்டால், சினுவா அச்செபி சொல்கிறாரு, இந்த லெட்டர் மூலம் என்ன தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீடர்ஸ் வந்து என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிய வருது. Nor is there much doubt about another reader in Ghana. அடுத்து ஒரு ரீடர் எழுதியிருக்காரு, கானா அப்படிங்கிற பகுதியிலேருந்து எழுதியிருக்காரு, who wrote me a rare pathetic letter to say that I had neglected to include question and answers at the end of Things Fall Apart. அவர் எழுதுனது என்னன்னு கேட்டிங்கன்னா, கானாங்கிற ஒரு நாட்டிலேருந்து எழுதப்பட்ட லெட்டர். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினுவா அச்செபியோடைய திங்ஸ் ஃபால் அப்பார்ட் புக்குக்கு பின்னாடி கொஷின் ஆன்சர் இல்லாமல் போச்சு. அப்படி கொஷின் ஆன்சர் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னுடைய ஸ்கூலில் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. And could I make these available to him to ensure his success at next year's school certificate examination. ஒரு வருஷம் பாஸ் ஆகி போகும்போது ஒரு நாவலை வந்து டெஸ்ட்டாக வைப்பாங்க. அந்த டைம் வந்து திங்ஸ் ஃபால் அப்பார்ட் டெஸ்ட்டு வச்சுட்டாங்க. திங்ஸ் ஃபால் அப்பார்ட் பின்னாடி பார்த்தா, புத்தகம் பின்னாடி பார்த்தா எந்த ஒரு கொஷின் ஆன்சரும் இல்லை. ஸோ கொஷின் ஆன்சர் இல்லையே, அப்போ அது அடுத்த இந்த ஸ்கூல் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரிலாம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு கானாலேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. தட் இஸ் வாட் ஐ வுட் call in Nigerian pidgin a how far do reader, and I hope there are not very many like him. But also in Ghana I met a young women teacher who immediately took me to task for not making the hero of my no longer at ease marry the girl he is in love with. இந்த நைஜீரியன் நாட்டினுடைய மக்களுக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் வருது என்னன்னு கேட்டால், ரீடர்ஸ் வந்து ஐ ஹோப் தேர் ஆர் நாட் வெரி மெனி லைக் ஹிம். நைஜீரியா ரைட்டர்ஸ் வந்து அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இவரை விரும்புவது கிடையாது. ஏன்னு கேட்டால், அந்த நைஜீரியா நாட்டுடைய பிரின்சிபல் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல்ஸ். இவர் அதே சினுவா அச்செபி சொல்கிறாரு, இன்னொரு ஒரு கானா நாட்டிலேருந்து ஒரு விமன், யங் விமன் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, அவன் டீச்சர், அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய நாவல் நோ லாங்கர் அட் ஈஸ் அப்படிங்கிற நாவலில் ஹீரோவை ஏன் வந்து அந்த லவரோட சேர்த்து வைக்கலை? லவரோட சேர்த்தானே கல்யாணம் பண்ணணும், ஹீரோவை நீங்கள் வந்து அப்படி விட்டுட்டீங்களே, ஹீரோ வந்து தனியாக பிரிச்சிட்டிங்க, ஹீரோயின் தனியாக பிரிச்சிட்டிங்களே, அது ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அந்த பாட்டை இங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லேடி கேட்ட கேள்வி. நைஜீரியாவில் வந்து நீங்கள் ஒரு நாவல் எழுதுனீங்க, கானாலேருந்து ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. அது கேட்குற அந்த டீச்சர் கேட்குறாங்க, நோ லாங்கர் அட் ஈஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் வந்து அந்த ஹீரோ வந்து ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலை அப்படின்னு. இவர் அது ரிப்ளை பண்ணுறாரு, ஐ மேட் த கைண்ட் ஆஃப் வேக் நாய்ஸஸ் ஐ யூஸ்வலி மேக் whenever a wise critic comes along to tell me I should have written a different book to the one I wrote. அவர் என்ன எதிர்பார்க்குறாங்க கேட்டிங்கன்னா, வாய்ஸ் கிரிட்டிக், ரொம்ப புத்தி கூர்மையாக இருக்கக்கூடிய விமர்சகர்கள் முன் வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அவர்கிட்ட சொல்லணுமா, யூ ஷுட் ஹாவ் ரிட்டன் அ டிஃப்ரெண்ட் புக்ஸ், அதாவது இருக்கிற புத்தகத்திலே மாறுபட்ட கருத்துள்ள புத்தகத்தை நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிங்க. பட் my women teacher was not going to be shaken off so easily. She was in the deadly earnest. Did I know? She said that there were many women in the kind of situation I had described, and that I could have served them well if I had shown that it was possible to find one man with enough guts to go against custom. I do not agree, of course. இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்ரிக்கா கல்ச்சரை வந்து நம்ம பார்க்கலாம். ஆஃப்ரிக்காவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற கல்ச்சர் நம்ம பார்க்க முடியும். ஆஃப்ரிக்கா ரீஜன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன்ஸ் மாதிரி தான், ஒன் பாய் ஃபாதர்
ஒன் கேர்ள், அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லாம் இருக்கும். அங்கே வந்து மல்டி கல்ச்சர்ஸ் அப்படின்னாலும் கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி வாழ்க்கை இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் அப்படியே தான் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரே பிரின்சிபலாக இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமரி ரோலை கண்டிப்பாக என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் லாஸ்ட் லைன் பாருங்கள், I could have served them well if I had shown that it was possible to find one man with enough guts to go against custom. இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமான நிகழ்வுகள், பாரம்பரியமான விஷயங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு மனுஷன் தைரியத்தோட முன்னாடி வந்தான்னா I can follow them, that I am ready to serve them. I do not agree that, of course, but this young woman spoke with so much feeling that I couldn't help being a little uneasy at the accusation, for it was indeed a serious accusation that I had squandered a rare opportunity for education on a whimsical and frivolous exercise. It is important to say that at this point that no self-respecting writer will take dictation from his audience. The self-respect அப்படின்றது ஒரு சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. No self-respecting writer will take dictation from his audience. He must remain free to disagree with his society. அதாவது அப்படி இந்த சுயமரியாதை எதிர்பார்க்குற மனுஷனுக்கு கண்டிப்பாக சமுதாயத்தில் ஒரு சுதந்திரமான நிலை வேணும். He must remain free. அவனை வந்து அவனுடைய எழுத்துக்கள், அவனுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சொசைட்டியை மாற்றக்கூடியதாக இருக்கணும். அதே டயத்தில் சொசைட்டியை ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போகக்கூடியதாக இருக்கணும். அவனுக்குன்னு தனி சுதந்திரம் ஒன்று வேணும். எடுத்து சொல்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எதிர்த்து சொல்கிறதுக்கும் அவனுக்கு வேணும். And go into rebellion against it if need be. ஏதாவது திடீர்னு ஒரு புரட்சி மாதிரி ஏற்படுத்தணும்னாலும் அவனுடைய எழுத்துக்கள் வந்து கண்டிப்பாக புரட்சி மாதிரி ஏற்படுத்தணும். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, அணுகுண்டு வந்து வெடி போடுறீங்க, குண்டு போடுறாங்க அப்படின்னா கூட ஒரு தடவை தான் வெடிச்சு விட்டுரும். ஆனால் அந்த எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்தாளர் எழுத்தின எழுத்து வந்து கவிதை வரிகளாக சரி, இல்லை ஒரு நாவலிஸ்டாக சரி, ஒவ்வொரு டைமும் படிக்கும் பொழுதும் அது பூகமாக வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படிம்பாங்க. பட் I am for choosing my cause very carefully. Why should I start waging war as a Nigerian newspaper editor was doing the other day on the soulless efficiency of Europe's industrial and technological civilization, when the very thing my society needs may well be a little technical efficiency? My thinking on the peculiar needs of different societies was sharpened when not long ago I heard an English pop song which I think was entitled I Ain't Gonna Wash for a Week. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் சாங், அது இங்கிலீஷ் பாப் சாங். அதை வந்து அவர் கேட்டிருக்காரு. when not long ago I heard an English pop song. இது இதில் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, I am choosing my cause very carefully. Why should I start waging war? யூரோப்பியன் இண்டஸ்ட்ரீஸில் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் டெக்னாலஜிக்கல் சிவிலைசேஷனும் உள்ளே வந்துருச்சு. Europeans' industrial and technological civilization are entered into the society. When the very thing my society needs may well be a little technical efficiency. என்னுடைய சமுதாயமும் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். My thinking on the peculiar needs of different societies was sharpened. நிறைய சமுதாயம் வந்து அவங்கள முன்னேற்றதுக்கும் அவங்களுடைய முன்னேற்றம் செய்கிறதுக்கும் அவங்க எடுத்துக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா they are enriching their own culture. அவங்களுடைய கலாச்சாரத்தை என்ரிச் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தா என்னுடைய ஆப்பிரிக்கா, என்னுடைய நைஜீரியன் ரீஜன், they are deviated from them. They are omitted from that technical efficiency. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, தேவையில்லாததுக்கு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ரைட்டர் சொல்லி முடிக்கிறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது சின்னுவாச்சுபி எழுதின நாவலிஸ்ட் ஆஸ் அ டீச்சர் அப்படிங்கிற எஸ்ஸேயில் ஒரு பகுதியை பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்லேயே நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.